ஸோ இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல வந்து உருவான விதம் அது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத சொன்னோம். அது மூஞ்சி எப்படி செலக்ட் பண்ணுறது ஒரு முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஸ்கேம் பண்ணணும்னு சொன்னால் ஏன்னா நம்புவானா, பட் இதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு செலக்டிவாக ஒரு மூஞ்சி, இது ஒரு பால் டப்பா மூஞ்சி, இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தா ஐயோ இதெல்லாம் ஏதோ பட்டிக்காட்டிலேருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி, இது சொல்ல வேண்டாம் அப்படி ஒரு மூஞ்சி. இப்பெல்லாம் நீட்டா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி தான் வந்து திருடுறாங்க. பொதுவாக படம் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு பேர் வைக்கிறது ஒரு கஷ்டமா இருக்கும் எல்லாருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேமு, யாராவது பழகின நேம் எல்லாம் வச்சிருவாங்க. அது மாதிரி வைப்பாங்க. ஆனா அகல்யா எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தது? அகல் எப்படி ஃபர்ஸ்ட் நடந்து வந்தாங்க, அப்புறம் சைக்கிள் வந்தாங்க, இப்போ கார்ல வராங்க. இல்லைங்க சொல்றேங்க, அப்படியே வந்தீங்க. ஓகே, நம்ம ஏன்னா இது வரைக்கும் நெகட்டிவா நம்ம வந்து எதுவும் பண்ணல. லைக் இந்த மாதிரி ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலையா? ஏமாத்துறதுலாம் இல்ல, நேர்மானா ஒரு படத்துலையுமே நமக்குன்னே கேரக்டர் பேர் வித்தியாசமா வைக்கிறதுக்குன்னே 2 நாள் ரூம் போட்டு யோசிப்பார். போன படத்துல நமக்கு ஒரு பேர் வச்சாருனே, அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பேயிருக்கு பயமேன், அந்த படத்துல நமக்கு ஒரு பேர் வச்சிருந்தாரு, கிலிபிலி கில்மா சுவாமிகள். நீங்க அவரை கரெக்டா சூஸ் பண்ணீங்க. கோதை சந்தானம் தான் இந்த கேரக்டர்னு முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த படத்துக்கு எப்படி தோணுது? ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்ல, எதுக்கு இவனை போட்டு ஒருத்தனுக்கு ஒரு சான்ஸ் தான். பிளாக் பாண்டி நடிச்சிருக்காரு, அது எப்படி இருந்தது? அவரு தான் சொல்லணுமே, ஒரு 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 படத்தை ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அவர் தான். படத்தை பூசணிக்கு உடைப்பாங்கல்ல, அவ்வளோ பெரிய பூசணிக்கு வச்சு உடைக்கிறோம். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒருத்தர் தனியாக தாங்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் நான் யாரையும் காட்ட முடியாது, எப்படி ஸ்கேம் பண்ண காட்ட முடியாது. இங்கே வந்து சிஜி போயிட்டுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒருத்தர் பண்ணணும். ஸோ ஒரு நடிக்க தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். அப்படி வந்து ஓகே. அப்போ படத்தில் வர்ற காட்சிகள் மாதிரி அவர் நிஜமாக இருக்கு. இல்ல அந்த ஸ்கேம் வந்து நம்ம நண்பருக்கு நடந்தது. இல்ல பிளாக் பாண்டிட்டு அதை கேட்கவே இல்லையே. 30,000 அனுப்பிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு 30,000 அனுப்பிட்டேன், செருப்பு கழட்டி இப்போ ஒழுங்கா பிளாக் பண்ணேன். இல்லை பிளாக் பண்ண எல்லாருக்கும் அமிச்சேன், ஆம்பளை தான் நீ, உன் படம் எவனா பார்த்தா கூட பார்த்துட்டு போட்டோம், ஒழுங்கா பிளாக் பண்ண அப்படின்னு. ஹைலைட் ஆம்பளை தான் நீ, உன் படத்தை யார் பார்த்து இன்னொன்று போறாங்க, ஒன்றும் பண்ண போறதில்ல, விட்டுரு. படம் ஃபுல்லா வந்து ஆமா, அவரு வந்து பயங்கர காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து எஸ் ப்ரோ அப்படின்னு. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான படக்குழுவினோட நம்ம வந்திருக்கிறோம். அதாவது என்னன்னா, நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற படம் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக அந்த படத்துடைய டீம் ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் வந்திருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்லக்கூடாது, டைரக்டர் தான் சொல்லணும். வணக்கம் கார்த்தி அவர்களே. கார்த்தீஸ்வர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி எல்லாரும் மாதிரி நானும் கேட்டேன். ஸோ இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல வந்து உருவான விதம் அது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத சொன்னோம். அப்புறம் இந்த 4 பேர் கொண்ட அந்த 5 பேர் கொண்ட அந்த குழு யாருங்கிறத சொல்லணும், அந்த குழுவெல்லாம் சொல்லணும். அதான் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற விஷயம் வந்து ஏமாறுறவங்க தான், ஏமாறுறவங்க கிட்டேருந்து ஆரம்பித்த ஒரு கதை தான். ஏன்னா ஏமாத்துறவங்களுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் பொழப்புக்கு ஏதோ பண்ணுறான், இது பண்ணுறான், அவங்களுக்கு ஒரு ஆசையை காட்டி தூண்டுறான். பட் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகுறீங்கல்ல, ஒரு விஷயம் அவன் சொல்கிறான்னு நம்பி ஒரு விஷயம் பண்ணுறீங்கல்ல. ஸோ அவங்கலேருந்து ஆரம்பித்த ஒரு கதை தான் இதில். அதில் வந்து நம்ம 5 பேர் கொண்ட குழு வந்து ஏமாத்துறதா பண்ணியிருக்கோம். அதை மூஞ்சி எப்படி செலக்ட் பண்ணுறது ஒரு முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னா, என்னைய பார்த்து இப்படின்றாப்புல பாருங்க. இதெல்லாம் ஸ்கேம் பண்ணணும்னு சொன்னால் ஏன்னா நம்புவானா, பட் இதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு செலக்டிவாக ஒரு மூஞ்சி, இது ஒரு பால் டப்பா மூஞ்சி, இது கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தா ஐயோ இதெல்லாம் ஏதோ பட்டிக்காட்டிலேருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி, இது சொல்ல வேண்டாம் அப்படி ஒரு மூஞ்சி. இப்படிலாம் இந்த மூஞ்சிலாம் வச்சு தான் பண்ணால் ஓகே, இதெல்லாம் பண்ணால் மக்கள் வந்து ஓகே இவங்களாம் ஸ்கேம் பண்ணால் பாய் தெரியல, பட் அவங்களாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாமே ஏமாந்த விஷயம் தானே. ஒரு விஷயம் ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா திருடவெல்லாம் கோடு போட்ட பனியன் போட்டு வருவாங்கிறதுலாம் அந்த காலம் இல்லை. இப்பெல்லாம் நீட்டா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி தான் வந்து திருடுறாங்க. ஃபார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் போடுறவங்க தான் ரொம்ப கவனிக்கிறாங்க.
ஸோ இந்த படத்தில் வந்து அதே மாதிரி எனக்கு அப்போயே ஒரு இது என்னன்னா, இப்போ என்னுடைய கேரக்டர் நேம் வந்து மீடியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேரக்டர் நேம் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தீங்க. இது எப்போ இருந்து இது ஆரம்பிச்சது? இந்த கேரக்டர் நேம் வந்து இப்படி தான் வைக்கணும். பொதுவாக படம் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு பேர் வைக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேமு, யாராவது பழகின நேம் எல்லாம் வச்சிருவாங்க. அது மாதிரி வைப்பாங்க. ஆக்சுவலாக இதோட ஆரம்ப புள்ளி கேரக்டர் புள்ளினா இந்த மென் இன் பிளாக்ல பண்ணது தான். நீங்கள் எக்ஸ் ஒய் பிளாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமாக நம்மளது இருக்கணும் அப்படின்றதால கொஞ்சம் அவனுக்கு வந்து பிளாக், அவர் கொஞ்சம் கலராக இருக்கா, ஆனால் ஒரு பிளாக், இவர் இப்படி இருக்கிறதால இவன் ஒயிட்டு, நீங்கள் ரெண்டே கரெக்டாக இருக்கிறதால நீங்கள் மீடியம். ஐயோ இல்லைங்க, நான் மீடியம்னு சொன்னோம்னா நான் கலரை யோசிக்கல. நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நான் ஒரு மீடியமாக கொஞ்சம் குண்டாகவும் இல்லாமல் ஒல்லியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கு. ரெண்டு கலருக்கும் நடுவில் இருக்கிறதால மீடியம். இவங்க வந்து டீம்ல ஒரு கேர்ள்ன்றதால இவங்க பேர் கேர்ள். டீம்ல ஒரு கேர்ள். அப்படி ஒரு கோக்கு மகன டீமை செட் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சது தான் அந்த பேர் காரணம். ஆக்சுவலா மென் இன் பிளாக்கோட அந்த இன்ஸ்பிரேஷன் தான் வச்சுக்கலாம். மென் இன் பிளாக்கோட இன்ஸ்பிரேஷன். டீமோட பேர் என்ன அப்படிங்கறதையும் கேட்டுருங்க. ஆமா, டீமோட பேர் என்ன? உங்க பேர் வந்து கே இல்லையா? அதான் டீம் கே. எப்படி டீம் கே? அதாவது என்னன்னா டீம் கே. ஓ, நீங்க அத சொன்னீங்களா? TEAM தனியா கே. ஆமா. சோ அதனால என்னன்னா எங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அது கேன்னு அவர் வைக்கிறதுக்கு காரணம் அவர் கார்த்தீஸ்வரன். ஆமா, அதெல்லாம் கா கூட பாருங்க கருப்பு ரெட் கலர்ல இருக்கு. அதை கவனிச்சாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் என்ன கேட்டாங்க, அது என்ன கா மட்டும் ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்ல அது அவரோட பேர்னு நினைக்கிறேன், அதான் நினைச்சிருக்கேன். ஏன்னா காக்கு அதுக்கு எந்த சம்பளம், கள்ளம் கள்ளன் காதல் எதுவுமே வராது. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது, ஓ கபோதி ஏதோ ஏதோ வந்து அதுக்கு என்ன அப்படி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா, எஸ் நான் தான் டைரக்டர், நான் தான் என் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம் அப்படிங்கிறதுல கா மட்டும் கரெக்டாக ஹைலைட் பண்ணி வச்சுருங்க. அந்த டைட்டில் இன்னொன்று போட்டுருங்க, ஒரு அந்த நீல வந்து ஒரு அந்த செஸ்ல உள்ள ராஜா, ஆக்சுவலா வந்து ஒரு கிங்கும் ஒரு குதிரை, கீழ ஒரு குதிரை குதிரை போட்டு, இது என்ன குறியீடு? கடைசியில வந்து ராஜா போலீஸ் மேலே ஏறி போயிடுவாரு. ஓ, ராஜா குதிரை மேலே ஏறி போறாரு. அதுதான் ராஜா குதிரை மேலே ஏறி போயிடுறாரு. ஆமா, ஸ்கேம் பண்றவன் போலீஸ் மேலே ஏறி போறான்ல. போலீஸ் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அந்த ஒரு உண்மையான ஸ்கேம் பிடிச்சி அவனை கரெக்டாக கோர்ட் முன்னாடி நிறுத்தி எல்லாமே பண்ணலாம். பட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதால தான் இது நடக்குது. ஸோ அங்கே கிங்குன்றது ஏமாத்துறவன், குதிரைன்றது போலீஸ். இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் நல்ல ஸ்மூத்தாக ரைட் ஆகுது. ஓ, குதிரை போலீஸுங்கிறது 1950 முன்னாடி வந்ததா? அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்களா அதை? ஸோ அதுதான் அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ அது படம் ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மற்ற கேரக்டர்ஸ் பார்க்கும்போது, இப்போ நம்மலாம் ஸ்கேம் பண்ணுற கூட்டமாக இருந்தாலும் ஸ்கேம் ஆகுறவங்க மற்றவங்க எல்லாமே ஸ்கேம் ஆகுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பிளாக் பாண்டி நடிச்சிருக்காரு. அது எப்படி இருந்தது? அவரு தான் சொல்லணுமே, ஒரு 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 படத்தை ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அவர் தான். படத்தை பூசணிக்காய் உடைப்பாங்கல்ல, அவ்வளோ பெரிய பூசணிக்காய் வச்சு உடைக்கிறோம். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒருத்தர் தனியாக தாங்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் நான் யாரையும் காட்ட முடியாது, எப்படி ஸ்கேம் பண்ண காட்ட முடியாது. இங்கே வந்து சிஜி போயிட்டுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒருத்தர் பண்ணணும். ஸோ ஒரு நடிக்க தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். அப்படி வந்து ஓகே பார்த்தீங்களா? அதுக்காக உங்களெல்லாம் நடிக்கிறதுல தெரியல. அதுக்கு வந்து கொஞ்சம் முழுக்குன்னு அது வெள்ளந்தியா சொல்லுங்களே, அது மாதிரி. அதாவது எது சொன்னாலும் நம்புவானவங்கள, அந்த மாதிரி ஒரு பீஸ் வேணும்ன்ற. பிளாக் பண்ணி எது மூஞ்சி அப்படி இருக்குல்ல பார்த்தா. அது ஆக்சுவலா அவரே சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூஸ்ல, இது மாதிரி நானும் வந்து ஏமாந்துருக்கேன், அதனால சொல்லும் போது கண்டிப்பா இதை நான் பண்றேன்னு சொல்லி. ஆமா, கதை அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது இதான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கேம் இப்படிதான் வருதுன்னு. அவர் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். நான் இப்படிலாம் பண்ணிருக்கேன், இப்படிலாம் ஏமாந்துருக்கேன், இப்படி பண்ணிருக்கேன், என்ன கூட்டு போயிட்டு இப்படி பண்ணிருக்கேங்க. அப்ப படத்துல வர்ற காட்சிகள் மாதிரி அவர் நிஜமா இருக்கு. இல்ல அந்த ஸ்கேம் வந்து நம்ம நண்பருக்கு நடந்தது. இல்ல பிளாக் பாண்டிட்டு அதை கேட்கவே இல்லையே. பிளாக் பாண்டி நடந்த ஸ்கேம் வந்து நண்பருக்கு நடந்தது. அவரு ஆக்சுவலா ஒரு 30,000 அனுப்பிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு 30,000 அனுப்பிட்டேன், செருப்பு கழட்டினா இப்போ ஒழுங்கா பிளாக் பண்ணேன். இல்லை பிளாக் பண்ண எல்லாருக்கும் அமிச்சேன், ஆம்பளை தான் நீ, உன் படம் எவனா பார்த்தா கூட பார்த்துட்டு போட்டோம், ஒழுங்கா பிளாக் பண்ண அப்படின்னு. ஹைலைட் ஆம்பளை தான் நீ, உன் படத்தை யார் பார்த்து என்ன பண்ண போறாங்க, ஒன்றும் பண்ண போறதில்ல, விட்டுரு. நான் சொல்லி பிளாக் போட சொன்னேன், பிளாக் போட்டோம். அதோட அவன் அது எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஸோ அந்த தைரியம் வரணுன்றது தான் மேட்ரு. அது இதில் வந்து ஒரு ஏமாற மாதிரி தான் காட்டியிருக்கோம்.
பட் உண்மையில விஷயம் வந்து இது மாதிரி வெளியே சொல்ல முடியல அவங்களால. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டவங்க ஏதோ ஒரு ஆசையில் ஏதோ பண்ணிடுறாங்க. பட் அது வெளியே சொல்ல முடியாமல் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு சிக்கலை சிக்கி மாட்டிக்கிறாங்க. ஸோ அது அவருது. நம்ம ஆருத்ரா ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி மேட்ரு தான் நம்ம லிவிங்ஸ்டன் சார். ஒரு ஃபேமிலியாக ஒரு எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயம். இன்னொன்று லவ் பண்ணி கொஞ்சம் ஸ்கேம், அது ஒரு மாதிரி இந்த ஒரு கன்சைன்மெண்ட் ஊர்லேருந்து வருது அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் 2-3 விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே சொல்லிட்டா எல்லாமே சொல்லிட்டா அது சஸ்பென்ஸ் போயிடும். ஆனா அகல்யா எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தது? அகல் எப்படி ஃபர்ஸ்ட் நடந்து வந்தாங்க, அப்புறம் சைக்கிள் வந்தாங்க, இப்போ கார்ல வராங்க. இல்லைங்க இல்லை சொல்றேங்க, அப்படியே வந்தீங்க. ஆக்சுவலா மீனான்ற ஏடி இருக்காங்க. ஏடினா ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. அவங்க கூட இவங்க ஒரு படம் ராட்சசி ஒர்க் பண்ணாங்க. நான் இது மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு இன்னசென்ட்டான மூஞ்சி, கிராமத்து மாதிரி மூஞ்சி, ஆனால் சிட்டி எந்த ட்ரெஸ் போட்டாலும் மேட்ச் ஆன மாதிரி ஒரு மூஞ்சி கேட்கும்போது இந்த மூஞ்சி வந்து இப்படி காட்டினாங்க. இந்த மூஞ்சி நல்லா இருக்கு, இந்த மூஞ்சி வர சொல்லு அப்படின்னு. அப்புறம் அவங்க ஃபோனில் பேசினாங்க, இது மாதிரி ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணி இப்படி விஷயம்னு சொன்னோன்னே ஓகே டெஃபினட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாஞ்சு உள்ள வந்துட்டாங்க. ராட்சசியில் ஆனால் கொஞ்சம் திமிரு பிடிச்ச கேரக்டர்ல நீங்க இல்ல ஸ்டார்டிங் தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் நான் சீன் பார்த்துருக்கேன். இல்ல அந்த சீன் நான் பார்த்துருக்கேன். அந்த சீன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப, ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் எல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஹெச்எம்மா இருக்கட்டும், ஹேஎச்எம்மா இருக்கட்டும், எல்லாம் அப்படி இருக்காங்க. ஆனால் நமக்கும் ஒரு இது இல்லை, சரி ஹேஎச்எம் பார்த்து பாரு எதா இருந்தாலும்ட்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா உள்ள வந்து ஜோ மேம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஜோ மேம் கூட போயிருவேன். பாத்துக்கிறது என்னோட வேலையா இருக்கும். இந்த படத்துடைய இது கதை சொல்லும் போது அவங்க மீனா வந்து உங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க என்ன நினைச்சது இந்த படம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே சார் வந்து கால் பண்ணாங்க, பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, நல்லா இருக்கும், ரீச் சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, நம்ம ஏன்னா இது வரைக்கும் நெகட்டிவா நம்ம வந்து எதுவும் பண்ணல, லைக் இந்த மாதிரி ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலையா. ஏமாத்துறதுலாம் இல்ல, நேர்மனா அந்த மாதிரி நம்ம பண்ணவே இல்லை. இது ஒரு புதுசா இருந்துச்சா, சரி ஓகே நல்லா இருக்கே, நியூ டீம், அதுவும் நீங்க எல்லாருமே இருக்குன்னு சொன்னா ஓகே கண்டிப்பா நம்ம பண்ணலாம். அதான் இது ஒரு நார்மலான ஃபிலிம் ஃபார்மேட்ல இந்த படம் இருக்காது. ஒரு ஜாலியான மூவியா இருந்துச்சு. ஒரு செக்மெண்ட்டுமே ஒரு பிளாட் இருக்கும், அந்த பிளாட்டுக்கு ஒரு எண்ட் இருக்கும், அந்த எண்ட்ல இருந்து இன்னொன்று எப்படி கனெக்ட் ஆகுதுன்ற விஷயம் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை போய் நிறுத்தும். அதுதான் அது போகிற வழியில் காஷ்மீர் மட்டும் உங்களை விட்டு போயிட்டேன், அவ்வளோதான். அந்த மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். கோதை இது முன்னாடி வந்து தொலைக்காட்சியில் நிறையா பார்த்துருக்கோம், கலைஞர் தொலைக்காட்சியில். ஸோ எப்படி இந்த படத்துடைய அசோசியேட் ஆனது, எப்படி உங்களை பார்த்து எப்படி இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர்கிட்ட நீங்கள் ரசித்த ஒரு விஷயம் என்ன, இவர் தான் சார் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயம் 2 பேருமே சொன்னோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? இப்போ இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் நேம் வந்து சொல்லிட்டாப்ல ஒயிட்டுன்னு. ஒரு படத்துலையுமே நமக்குன்னே கேரக்டர் பேர் வித்தியாசமாக வைக்கிறதுக்குன்னே 2 நாள் ரூம் போட்டு யோசிப்பார். போன படத்தில் நமக்கு ஒரு பேர் வச்சாருண்ணே. அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பேய் இருக்கு பயமேன். அந்த படத்தில் நமக்கு ஒரு பேர் வச்சிருந்தாரு, கிளிபிலி கில்மா சுவாமிகள். அதை வச்சு விட்டாரு. அது ஒரு மாதிரி போச்சு. சரி இந்த படத்துலயாவது நமக்கு ஒரு நல்ல பேர், ஒரு அரவிந்த் சாமி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று வைப்பாரு அப்படின்னு பார்த்தா சூப்பராக வச்சு விட்டாப்ல. அரவிந்த் சாமி வெள்ளையா தான் இருப்பாரு, நீ தான் ஒயிட் அப்படின்னு வச்சு விட்டாப்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல கேரக்டராக வந்து கொடுத்துருக்காரு. அதில் நம்ம டீம் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் சீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க, செம்மையா இருக்கு. எப்படி நீங்க அவரை கரெக்டாக சூஸ் பண்ணீங்க? கோதை சிந்தானம் தான் இந்த கேரக்டர்னு முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்தில் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த படத்துக்கு எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்ல, எதுக்கு இவனை போட்டு இது நான் சொல்லல, ஒருத்தனுக்கு ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு. இல்லை அதுதான் இப்போ நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண சொல்லும் போது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். ஆப்போசிட்டா ஒரு கேரக்டர் ஒருத்தர் கொடுக்கணும்னா அது வந்து ஓகே, இவங்க அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அதை அழுத்தி விடுறது இருக்குது, பூஸ்ட் பண்ணி விடுறதும் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் கிளிபிலி கில்மா சுவாமிகள் கொடுக்கும்போது பூஸ்ட் பண்ணி கொடுத்தாப்புல அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது ஓகே, இந்த மாதிரி ஒரு கேங் வரும்போது ஃபஸ்ட்டு
தனியாக பண்ணலாமா ஃபஸ்ட் நான் யோசிச்சது ஸ்கிரிப்ட் எழுதும் போது. இப்போது சதுரங்கட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நட்டி சார் தான் வந்து சுற்றி பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க சப்போர்ட்டிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது வந்து ஒரு டீமாக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்கேம் இருக்கும். ஒரு ஃபோனில் ஒருத்தன் ஸ்கேம் பண்ணிவிட்டு நாங்கள் பேசுகிறோம் லைவாக. இந்த மாதிரி ஏமாத்திட்டு என்ன பண்ணுவோம், நீ எங்கே வேணா போ, எது வேணா பண்ணு, எங்களுக்கு பெரிய நெட்வொர்க் ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவன் தைரியமாக ஃபோனில் பேசுவான். நீ ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோ, சைபரில் போ, எங்கே வேணா போ, உன்னால் ஒன்றும் கழட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறான். நடந்து சத்தியமாக நடந்தது. நான் பேசினது தான், நான் கால் பண்ணி பேசினது தான். இந்த மாதிரி ஒருத்தர் ஏமாத்திரம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன வேணா பண்ணிக்கோ, இப்போ பிளாக் பண்ண போகிறேன், என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். ஜெயிலர் படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த டயலாக் சொல்லுவல, சாரே இது பெரிய நெட்வொர்க்கா, நீங்க தெரியாம கை வைக்கிறீங்க அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு பேக்கப் இல்லாமல் அவனும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் அந்த ஒரு பேக்கப் தான் ஒரு 5 பேர் என்னும் போது இப்போ ஒரு நீ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இப்படிலாம் ஒரு கேரக்டர் இருக்கணும். ஒரு 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 எல்லா கெட்ட போட்டாலும் ஒரு ஆள் மாதிரி தெரியணும். ஒன்று வந்து இது பார்த்தாலே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்குமா, இப்படி இப்போ ஒருத்தனை கொலையே பண்ணிட்டு ரோட்டில் பண்ண கூட இவெல்லாம் வாய்ப்பே இல்லை கொலை பண்ண, முதல்ல ஓட முடியாது. ஒரு இன்னசென்ட்லாம் கொலை பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் அதுதான் இப்போ இவெல்லாம் பேசும்போது ஓகே இவனை பார்த்தாலே நம்புற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் வரணும் இல்லையா. ஸோ அதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போது இவனும் அந்த படத்தில் பண்ணியிருந்தான் பேருக்கு பேமெண்ட்டில். ஸோ அப்படி பண்ணும்போது இவங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்காங்க. ஸோ நம்மள சேர்ந்து வளரும்போது சூப்பர். அப்படி ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம். ஏன்னா ஒரு டேரக்டராக வரும்போது ஒரு கதையை சொல்லும் போது அவருக்கான டீம் எப்பவுமே வந்து ஒருத்தர் செட் பண்ணுறாங்க. எல்லா படத்துலையும் எல்லா டேரக்டர்ஸுமே அதை பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் ஒரு டீமை வந்து செட் பண்ணுறீங்க. அந்த வகையில் அவரு பேருக்கு பேமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் ஒயிட் இல்லை பிளாக் வந்து படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டெக்கி கை ஆகிறாரு. அவர் நான் கூட இருக்கும்போது அவர் எனக்கு இப்பவுமே கம்ப்யூட்டரும் ஃபோனும் தெரியாது. அவருக்கு ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சார் வந்துருச்சு அப்படி ஸ்கேம் பண்ணி 500 crores வந்துச்சு சார். 500 crores yeah we have reached அப்படினாரு. படம் ஃபுல்லா வந்து ஆமா அவர் வந்து பயங்கர காஸ்டியூமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்லெஸ் ஒரு ஸ்லீவ்லெஸ் டி-ஷர்ட்லாம் போட்டுட்டு வந்து எஸ் ப்ரோ அப்படினாரு. அந்த மாதிரி அவரோட லைட்டிங் அந்த இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். இவருக்கு மட்டும் செட்டப் போட்டு செம்மையா இருக்கும், ஒரு மாதிரி ரெட் கலர்ல. அதெல்லாம் இருக்கு. நீங்க எப்படி, உங்களுக்கு எப்படி இந்த படத்துல ஒர்க் பண்ணது? இந்த படத்துல இது கார்த்தி முதல்ல சொல்லும்போது அந்த கால் பண்ணாங்க, அதுதான் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கு, நீங்க வாங்க பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாங்க. இது